வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நாம் நிறைய பேட்சஸ் ரெடி பண்ணோம் இல்லையா? அந்த பேட்சஸை எப்படி ஒரு பீகாக்கில் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு டிசைனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு பேக் சைடு நெக்கில் பீகாக் ஃப்ரீ ஹேண்ட்லேயே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்சஸ் எல்லாமே இந்த பிளேஸில் தான் பிளேஸ் பண்ண போகிறோம். அதை ரஃப்பாக நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். என்ன டிசைன் தேவையோ அதை ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆல்ரெடி நான் ரெடி பண்ணேன் இல்லையா, அந்த பேட்சஸ்லாம் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும்னு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேட்சஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஃபெதர்ஸ்க்கு. மேக்ஸிமம் இதில் யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் எல்லாமே ஆல்ரெடி நாம் பார்த்த ஸ்டிச்சஸ் தான். அதனால் ஹேண்ட்லேயுமே இதே டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் பீகாக்கு மேலே கட் ஒர்க் வர மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அது ஹேண்ட்லேயும் வரதுனால இதில் எப்படி பண்ணுன்றதை பார்க்க தேவையில்லை, ஏன்னா ஹேண்டில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இதில் ஜஸ்ட் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே செயின் ஸ்டிச்சஸ் போட்டு இந்த டிசைனை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த லீவ்ஸ் எல்லாத்துக்குமே லோடிங் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். லோடிங்னா ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணிடுறேன்.
இதே லோடிங் ஸ்டிச்சையே கண்டினியூ பண்ணி எல்லா லீவ்ஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட்டட் வியூ தான் இது. இந்த பீகாக் மேலே கட் ஒர்க் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு அடியில் வந்து க்ரீன் கலர் கிளாத், அது வந்து சாரியோட கிளாத், அதனால் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பீகாக் ஃபெதர்ஸ்க்கு வந்து அந்த பேச்சஸ் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியாச்சு. நார்மல் கை ஊசி வச்சு தான் அதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அங்கங்கே வச்சுட்டு. இந்த ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்ச் ஒர்க்கு கீழே உள்ள ஃப்ளவர்ஸ் 2 ஃப்ளவர்ஸ் வந்து 2 சைடு பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட் உள்ளே போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு குந்தன் ஸ்டோன், அதாவது க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோனே ஒட்டியிருக்கேன். இதே ஃப்ளவரே வந்து இந்த பக்கமும் கண்டினியூ பண்ணிவிட்டு முடிச்சிருக்கேன். இந்த பேட்ச் ஒர்க்கை பொறுத்தவரையும் 2 லைன்ஸ் வந்து சுகர் பீட்டில் கொடுத்துட்டு அந்த சுகர் பீட் 2 லைன்ஸ்க்கு 2 சைடுமே வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு சாரீ கிளாத் வந்து அடியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கு தான் வந்து கையிலையும் கண்டினியூ ஆகுது. ஸோ அதனால் அந்த ப்ராசஸ்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணல. அது கை பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு வந்து இந்த சாரியை மட்டும் பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேக் சைடில் சாரியோட கிளாத்லேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ஸ்டிக் பண்ணி காய வச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இந்த கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, இந்த ஏரியாவில் வந்து ஹோல்ஸ் இருக்கணும், அதாவது ஸ்கின் தெரிகிற மாதிரி. ரிமைனிங் ஏரியாலலாம் வந்து லைனிங் வர மாதிரி பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நாம் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு ஃபுல்லாக இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வைப்போம் இல்லையா, வச்சுட்டு அந்த கழுத்தை சுற்றி மட்டும் ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுட்டு நமக்கு என்ன தேவையோ திருப்பி விட்டுருவோம். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு திருப்பி விடுவோம் இல்லையா, திருப்பி விட்டதுக்கப்புறம் இந்த கிராஸ் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலேயும் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு லைனிங்கை வந்து ஒட்டி விட்டுறணும். ஒட்டிட்டோம் அப்படின்னா லைனிங் வந்து அந்த பேக் சைடு ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எங்கே வந்து நமக்கு கட் பண்ணணுமோ அந்த ஏரியாவை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ வந்து இந்த இடத்துலலாம் கொஞ்சம் லைனிங் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடம் வந்து நமக்கு ஸ்கின் தெரிகிற மாதிரி கட் ஒர்க் அப்படியே வந்துடும். ஸோ அதில் கிளாத் வராது. ரிமைனிங் ஏரியா ஃபுல்லாக கிளாத் வந்துடும். ஸோ நமக்கு கட் ஒர்க் இருக்கிற ஏரியாவில் மட்டும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு வந்து பிளாங்காக இருக்கும், கிளாத் இல்லாமல். ரிமைனிங் போர்ஷன் எல்லாமே வந்து லைனிங் கிளாத் வந்துடும். இந்த மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த கிளாரிஃபிகேஷன். இதை வந்து நான் இந்த இடத்துல பண்ணி காட்ட முடியாது இல்லையா, ஹோல்ஸ் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் அது கையில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்துட்டு எப்படி வந்து இதை வந்து பேக் சைடு வந்து தச்சு திருப்பிட்டு அந்த நெக்லைன் கொண்டு வரதுன்றதை பார்ப்போம். பேக் சைடில் வந்து நார்மலாக நாம் டிசைன் பண்ணுற கிளாத் மேலே லைனிங் வச்சுக்கோ இல்லையா, வச்சுட்டு பேக் சைடில் எடுத்துப்போம். இது ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோ ஒன்று ஸ்டிச்சிங் வீடியோ, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன், அதில் சொல்லியிருப்பேன். அப்படி பேக் சைடில் திருப்பினா தான் நம்ம எந்த இடத்துல வந்து செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அந்த நெக்லைன் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியும். டிசைன் மேலே வச்சுட்டு லைனிங்கை வச்சுட்டு பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு திருப்பிக்கணும். திருப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துலலாம் செயின் ஸ்டிச்சஸ், அதாவது அந்த நெக்லைன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது கிளியராக தெரியும். அதில் வந்து நாம் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வர வேண்டியதான். இந்த மெஷினில் வந்து லைட் இருக்கிறதுனால, இது வந்து எல்இடி லைட்டுன்றதுனால கொஞ்சம் பிரைட்டாகிடுச்சு. என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. இந்த பிரைட்னஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட் எரியறனால ரொம்ப ஓவராக பிரைட்டாக தெரிஞ்சிருச்சு. இதை வந்து கரெக்ட் பண்ணவே முடியல என்னால். ஸோ நமக்கு பேக் சைட் பார்த்தாவே நல்லா நம்மளோட நெக்லைன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி நெக்லைனை விட்டுட்டு வெளியில் வர டிசைன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். எடுத்து விட்டுக்கணும். அடியிலலாம் ஃபுல்லாக நீட்டாக எடுத்து விட்டுட்டு பொறுமையாக நகர்த்தணும். சிங்கிள் பூட் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணணுன்றது அதில் இன்னும் கிளியராக சொல்லியிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க பார்க்கலன்னா. அதில் வந்து ரவுண்ட் நெக் போட்டிருப்பேன். இது வந்து கொஞ்சம் இந்த பீகாக்கோட கழுத்து போர்ஷன் இதெல்லாம் வந்து வரனால கொஞ்சம் கட்டிங் வரும், கர்வ் லைன்ஸ்லாம் நிறைய வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நிதானமாக நிறுத்தி தான் அதை செய்யணும். எங்கெங்கெல்லாம் அந்த லைன்ஸ் இருக்கோ அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி பொறுமையாக நிதானமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
பண்ணிவிட்டு நார்மலாக எப்பயும் போல் நம்ம கழுத்து எப்படி கட் பண்ணிவிட்டு திருப்பி விடுவோம் இல்லையா, அதே மாதிரி பண்ண வேண்டியது தான். நாம் ஆரி ஒர்க் போடும்போது அழகாக நாம் எப்படி வேணாலும் டிஃப்ரெண்ட்டாக போட்டுருவோம். பட் ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது தான் அதோட கஷ்டம் ரொம்ப தெரியும். ஜஸ்ட்டு நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணி இல்லை டிசைன்ஸ் ட்ரா பண்ணி போட்டுடலாம். பட் அது ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக வரணும். இல்லைன்னா நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணாலும் வந்து அந்த ப்ளவுஸோட அழகே போயிடும். ஸோ அதனால் நம்ம ஸ்டிச் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். எவ்வளோ கர்வ் லைன்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த லைட்னால கொஞ்சம் கிளியராக தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நான் ஹேண்டில் வந்து இந்த லைட்டை கலட்டிட்டு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். இதை அவாய்ட் பண்ணவே முடியல என்னால். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணியாச்சு. லைட் ஆஃப் பண்ணிட்டா நல்லா தெரியுது பாருங்கள். இதுதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக எல்லா பின்னையும் எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம எப்பயும் போல் லைனிங் ப்ளவுஸ் நம்ம இந்த லைனில் கட் பண்ணிவிட்டு திருப்போம் இல்லையா, அதே மாதிரி பண்ணணும். பட் இந்த கர்வ்ஸ்க்கெலாம் வந்து கட்டிங் கொடுக்கணும். எங்கெல்லாம் வந்து நமக்கு திரும்புகிற மாதிரி கர்வ்ஸ் வருதோ அது எல்லாத்துக்குமே வந்து குட்டி குட்டியாக கட்டிங்ஸ் கொடுத்து திருப்பணும். அப்போ தான் திரும்பும். ஷார்ப் எட்ஜஸ் எல்லாத்தையுமே திருப்பணும். அப்படின்னா எல்லா எட்ஜஸ்லேயுமே வந்து கட்டிங் கொடுக்கணும். இந்த டேர்னிங்ஸ்லாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டிச்சிங் வரைக்கும் போயிட்டு கட்டிங் கொடுக்கணும். ஸ்டிச்சிங்கை கட் பண்ணிடக்கூடாது. ஸ்டிச்சிங் லைன் வரைக்கும் கட்டிங் கொடுத்து திருப்பினோன்னா ஈஸியாக திரும்பிக்கும். இதே மாதிரி தான் நமக்கு ஃப்ளவர் டிசைன்லாம் வந்து கழுத்துக்கு வெளியில் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நெக் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியில் வர மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த பீகாக்கோட கழுத்து உள்ளே போகுது இல்லையா, அந்த பகுதி இது. ஸோ அவ்வளோ உள்ளே போய் கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த டேர்னிங் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதனால தான் சொன்னேன், நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கவனத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே திருப்பி விட்டுற வேண்டியதான். பட் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற லைன்ஸ்லாம் ஈஸியாக திரும்பிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த டேர்னிங்ஸ் வந்துச்சு இல்லையா, அந்த இடம்லாம் வந்து பொறுமையாக பார்த்து நிதானமாக ஷார்ப்பாக இருக்கிற பென்சில் இல்லைன்னா ஸ்டிக் மாதிரி ஏதாவது வச்சுட்டு உள்ளே விட்டு விட்டு திருப்பி விடணும். இப்போ ஃபுல்லாக திருப்பியாச்சு. நீட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வந்துருச்சுனாவே ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். அவ்வளோதான், திருப்பியாச்சு. இப்போ இந்த டேர்னிங்ஸ் எல்லாமே நீட்டாக வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ நல்லா இருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ வந்து சுற்றிலும் அட்டாச் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுக்க வேண்டியதான். அப்படியே பேக் சைடு திருப்பிட்டு லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிட வேண்டியதான். கட் ஒர்க் பிளேஸில் வந்து எம்டியாக இருக்கணும், எந்த கிளாத்தும் இருக்கக்கூடாதுன்னா, ஜஸ்ட் வந்து இந்த க்ரீன் கலர் கிளாத் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து பண்ணக்கூடாது. அந்த ப்ராசஸ் பண்ணாமல் டைரெக்டாக இந்த லைனிங்கை தைச்சி திருப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஏரியாலலாம் கட் ஒர்க் வருதோ அந்த ஏரியாவில் வந்து பிளாங்காக இருக்கும். ரிமைனிங் போர்ஷன் எல்லாம் நமக்கு லைனிங் கிடச்சிரும். அவ்வளோதான். அப்படி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் க்ளூ அப்ளை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அந்த கட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் போர்ஷனில் வந்து லைனிங் கிளாத் ஒட்டி இருந்தால் தான் வந்து தனியாக தெரியாது. இல்லைன்னா வந்து அது ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். அப்புறம் கட் ஒர்க் பண்ண பிளேஸ் வந்து தனியாக இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து
லைனிங்கை தச்சு திருப்பிட்டு எந்த இடத்துலலாம் கட் ஒர்க் வரப்போகுதோ அந்த இடத்த விட்டுட்டு ரிமைனிங் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, பீடோ இல்லை செயின் ஸ்டிச்சோ போட்டு தான் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல மட்டும் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு லைனிங்கை ஒட்டி விட்டுறணும். ஒட்டிட்டு கட் ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டே கட் ஒர்க் பண்ணிடக்கூடாது. லைனிங்கை தச்சு திருப்பிட்டு கட் ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு எம்டி பிளேஸ் வந்துடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்ம அதை கையில் இப்போ செஞ்சு பார்ப்போம். இதே மாதிரி சைடில் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி பேக் சைட் மட்டும் இப்போ நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஹேண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக பேக் சைடு எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி முடித்தாச்சு. பேக் சைடில் உள்ள 2 டாட்ஸ் மட்டும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடும். அந்த டாட் எப்படி பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் பண்ணணும்னு தேவையில்லை. கரெக்டாக ஷோல்டரில் ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா, ஷோல்டர்லேருந்து ஷோல்டர் பகுதியை வந்து மடிச்சுட்டு ஹாஃப் எடுத்தோன்னா நமக்கு கீழேருந்து 3.5 இன்ச்சஸ் வர மாதிரி பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் சைடு டாட் கிடச்சிரும் 2 பக்கமும். இந்த ஷோல்டரில் இது மாதிரி மடிச்சுட்டு கரெக்டாக ஹாஃபாக மடித்தோன்னா நமக்கு அந்த பொசிஷன் எது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். பேக் சைடு வந்து உங்களுக்கு இப்போ எப்படி வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பீகாக் டிசைன் மட்டும் இல்லாமல் இப்போது சப்போஸ் ஒரு ஃப்ளவர் டிசைன் அதெல்லாம் வந்து நெக்குக்கு வெளியில் வர மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம இதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ இதே மாதிரி என்ன பொசிஷன் இருக்கோ அந்த பொசிஷனுக்கு ஃபுல்லாக ஸ்டிச்சஸை போட்டுட்டு திருப்பி விட்டோன்னா நமக்கு நீட்டாக அழகாக அந்த ஷேப்கே வந்து கரெக்டாக கிடச்சிடும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஒர்க் பண்ண ஏரியா ப்ளஸ் இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் பண்ணது எதுவுமே வந்து நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா வந்து அது ஆல்ரெடி ஹேண்டில் இன்க்ளூட் ஆகிருக்குன்றதுனால அதை வந்து இதில் கட் பண்ணிவிட்டேன். மெயினாக வந்து இந்த நெக்லைன் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பணுன்றதை காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ளஸ் வந்து அந்த சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டோட டவுட்டை கிளியர் பண்ணணுன்றதுக்காகவும் இந்த வீடியோ. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா அவங்களுக்கு இந்த கையில் வந்து ஏன்னா கையில் கீழே வந்து கட் பண்ணியிருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லையா, அந்த இடத்துல ஸ்கின் தெரிஞ்சால். ஸோ அதனால் அதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராசஸையும் டெமோவாகவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்லைனில் விட்டுட்டு வெளியில் வந்து ஒரு டிசைன் வந்தது அப்படின்னா எப்படி வந்து அதை ஸ்டிச் பண்ணணுன்றதும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பார்த்திங்கன்னா இந்த பீகாக் பார்த்திங்களா, இந்த ஜஸ்ட் வந்து ஒரு மைன்யூட் போர்ஷன் தான். அதே மாதிரி வந்து நாம் நீட்டாக கட் பண்ணி திருப்பும்போது நமக்கு நீட்டாக அழகாக இதே மாதிரி கிடச்சிரும். இதையும் நோட் பண்ணியிருப்பீங்க. ஃப்ளவர் டிசைன்ஸ் எது வந்தாலுமே வந்து நாம் இதே மாதிரி தச்சு திருப்பிட்டோம்னா நீட்டாக அழகாக கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.